ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொங்கலை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் தம்பி லண்டனில் இருந்து ஒரு எக் பாய்லர் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். அதை பற்றி பார்க்கலாம். அதில் எப்படி முட்டை வேக வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த எக் பாய்லர். இதில் முட்டை வேக வைக்கும்போது தோல் வந்து ஈஸியாக வந்துடுது. ஒரு சில டைம் தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது தோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோல் எடுக்கிறதுக்கு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பருப்பு, கீரை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமான குவான்டிட்டியில் வேக வைக்கிறேன்னா வேக வச்சுக்கலாம். இந்த தட்டை எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி அடியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து எக்கு வந்து வேக வைக்கிறது. அதே மாதிரி தண்ணி அடியில் மெஷர் பண்ணி ஊற்றிட்டு மேலே எக்கை வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆயிரும். அவ்வளோதான், சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இந்த எக் பாயில் பண்ணுற தட்டை வச்சாச்சு. அப்புறம் முட்டையை வச்சுக்கலாம். இதில் வந்து 7 முட்டை வைக்கிற அளவுக்கு இருந்தது. நான் வந்து 6 முட்டை தான் வச்சேன். இது காணும் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சிக்கனும் மீனும் செஞ்சுருந்தோம். சரி, அது எப்போவும் செய்கிறது தானுன்ட்டு அது வீடியோவில் காமிக்கல. அவ்வளோதான். இந்த மாதிரி அதனுடைய மூடியை போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பாயில் ஆயிடுது. நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இது வெந்துருச்சான்னு பார்த்துட்ருக்க தேவையில்லை. அவ்வளோதான். அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம முட்டையும் வெந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ இதை எடுத்து நான் உங்களுக்கு தோல் நீக்கி காமிக்கிறேன். எப்படி ஈஸியாக தோல் வருதுன்னு பாருங்கள். நான் ரொம்ப சூடாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு தான் எடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப தோல் ஈஸியாக வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்ம அடிக்கடி முட்டை வேக வைக்கிறோன்னா இது இருந்ததுன்னா நம்ம முட்டையை வேக வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். அது கேஸில் வச்சா ஒரு 20 மினிட்ஸாவது வேக வைக்கணும். இதில் அப்படி இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்லேயே சீக்கிரம் பாயில் ஆகிடுது. பாருங்கள், தோல் வந்து எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. அவ்வளோதான், நம்ம முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இதில் நீங்கள் ஆன்லைன்லேயே கிராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு பே பண்ணிக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடச்சிரும். இதில் ஃப்யூச்சரில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணி.